சிங்கர் சுசித்ரா சமீபத்திய இன்டர்வியூல ஆக்டர் தனுஷ் மற்றும் அவங்களோட முன்னாள் கணவர் கார்த்திக் குமாரை பத்தியும் மேலும் த்ரிஷா, ஆண்ட்ரியா, சுந்தர்ராமோ, கமல்ஹாசன் இப்படி பல பேர் மேல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தாங்க. சுச்சி லீக்ஸ் பண்ணதே தனுஷ் மற்றும் கார்த்திக் குமார் தான். இது அவங்க பண்ண பிராங்க், அதனால கடைசியில என்னோட வாழ்க்கை தான் நாசமா போச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் தனுஷும் கார்த்திக் குமாரும் பைல்வான் ரங்கநாதனுக்கு காசு தந்து என்னை பத்தி தப்பா பேச சொல்றாங்க, அதனாலதான் அவர் என்னை பத்தியே பேசிட்டு இருக்காரு அப்படின்னும், என்னோட முன்னாள் கணவர் கார்த்திக் குமார் ஓரின சேர்க்கையாளர் அப்படின்னும் அப்படி இப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. இந்த நிலையில பைல்வான் ரங்கநாதன் சிங்கர் சுசித்ரா பத்தி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு. அவர் அந்த இன்டர்வியூல சுசித்ரா மனநலம் பாதிக்கப்பட்டவங்கன்னு, ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி சுசித்ரா எனக்கு கால் பண்ணி நீங்க பேசினதெல்லாம் கரெக்ட் தான், ஒரு சிலது தப்பா இருந்தாலும் நீங்க யூடியூப்ல இப்போ நம்பர் 1ல இருக்கீங்க, நான் சும்மா தான் இருக்கேன், நீங்க என்ன இன்டர்வியூ எடுத்தா வியூஸ் நல்லா போகும்னு சொல்லி சுசித்ரா அவங்களோட முன்னாள் கணவர் கார்த்திக் குமாரும் அவங்களும் பேசின ஆடியோவை பைல்வானுக்கு அனுப்பியிருக்காங்க. அந்த ஆடியோ ஆதாரங்களையும் பைல்வான் அந்த இன்டர்வியூல வெளியிட்டு இருந்தாரு. இதெல்லாம் யாரும் படிச்சவங்க பேசுறது கிடையாது. இப்படிலாம் படிக்காத முண்டங்க இருக்கு தெரியுமா, அதுங்க பேசுற பேச்சு, முண்டங்கள்ல இருக்குல்ல, அவங்க பேசுற பேச்சு. இந்த லாங்குவேஜ் உனக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னா உனக்கு கேட்டேன். உன் வளர்ப்பு அப்படி இல்லையே, உன் வளர்ப்பு நல்ல வளர்ப்பு தானே, நல்ல ஒரு ஆச்சாரமான ஒரு. கார்த்திக் குமார் சிங்கர் சுசித்ராவை கடுமையா திட்டி பேசுற இந்த ஆடியோ தான் இப்போ சோசியல் மீடியாலையும் வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்த ஆடியோல கார்த்திக் குமார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை இழிவுபடுத்தி பேசியிருக்காருன்னு அவரை இப்ப பலருமே கண்டிச்சிட்டு வராங்க. இத பத்தி கார்த்திக் குமார் இப்போ ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. That's not my voice. I never said those words. I don't even talk like that. I don't even have that vocabulary. Believe what you will. இந்த வீடியோல கார்த்திக் குமார், அது என்னோட வாய்ஸே இல்ல, நான் அப்படி பேசவே இல்லை, நான் அந்த மாதிரி பேசுற ஆளும் இல்ல, அது என்னோட வொக்காபுலரியும் இல்ல, எதை நம்பணுமோ நம்பிக்கோங்க அப்படின்னு கார்த்திக் குமார் அந்த ஆடியோ என்னோடது இல்ல, ஃபேக்னு சொல்லியிருக்காரு. சுசித்ராக்கும் சிலர் ஆதரவாகவும் சிலர் எதிராகவும் இப்ப கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. சுசித்ராவோட இந்த குற்றச்சாட்டு திரைத்துறையவே அதிர வச்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு ட்ரெண்ட் ஆக்ஷனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.